வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 8 திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நான் கார்த்திகா கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இன்று மட்டும் மொத்தம் 3500 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கொரோனா தடுப்பூசி விநியோகம் தொடர்பாக முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் பங்கேற்கிறார். முட்டை கொள்முதல் விலை 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு சரிவு. பறவை காய்ச்சல் அச்சம் எதிரொலியாக ₹4.20 நிர்ணயம். வேப்பனஹள்ளி அருகே எருதுவிடும் விழாவில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து 2 பேர் உயிரிழந்த விவகாரம். 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 5 பேரை கைது செய்தது காவல்துறை. எத்தனை வழக்கையும் எதிர்கொள்ள திமுக தயாரென மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புடையவர்களை காப்பாற்ற அதிமுக முயல்வதாக குற்றச்சாட்டு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி. 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி நிதான ஆட்டம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 16,221 சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இன்று முதல் 13ஆம் தேதி வரை 16,221 சிறப்பு பேருந்துகளும், பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னர் சொந்த ஊர்களிலிருந்து திரும்ப ஏதுவாக வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 15,270 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. 3 நாட்களும் தலா 2,050 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படுகின்றன. அத்துடன் கூடுதலாக சென்னையிலிருந்து 4,078 பேருந்துகளும், பிற நகரங்களிலிருந்து 5,993 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. முதல் நாளான இன்று சென்னையில் இருந்து 176 பேருந்துகளும், பிற நகரங்களில் இருந்து 1,297 பேருந்துகளும் புறப்பட உள்ளன. சென்னையை பொறுத்தவரை மாதவரம், கே நகர், தாம்பரம், பூந்தமல்லி, கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. டிக்கெட் முன்பதிவு செய்ய 13 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. www.tnstc.in, www.redbus.in, www.paytm.com போன்ற செயலிகள் மூலமாகவும் டிக்கெட்களை முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் மற்றும் அஸ்ட்ராஜெனகா நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட கோவிஷீல்டு, இந்தியாவின் பாரத் பயோடெக் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆகியவற்றின் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட கோவாக்சின் ஆகிய தடுப்பு மருந்துகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு மத்திய அரசு அண்மையில் அனுமதி அளித்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசியை பயனாளர்களுக்கு கொண்டு செல்வது தொடர்பாக 2 கட்டமாக ஒத்திகை நடைபெற்றது. இதனிடையே தடுப்பூசியை பெற தயாராக இருக்குமாறு மாநில அரசுகளை கேட்டுக்கொண்ட மத்திய அரசு 16ஆம் தேதி தடுப்பூசி போடும் பணி தொடங்கும் என்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்கிறார். இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி வரும் 16ஆம் தேதி மதுரையில் தொடங்கி வைக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழகத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 40 காசுகள் குறைந்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் நாமக்கல்லிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. மேலும் உள்ளூரிலும் முட்டை விற்பனையில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ₹4.60 இருந்த முட்டை கொள்முதல் விலை மேலும் 40 காசுகள் சரிந்து ₹4.20 குறைக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 6 மாதங்களில் இல்லாத சரிவாகும். பறவை காய்ச்சல் அச்சம் காரணமாக கடந்த 6 நாட்களில் 8 கோடி முட்டைகள் தேங்கியுள்ளதாக பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பெண்களை தவறாக பேசவில்லை என்பதால் மன்னிப்பு கேட்க முடியாது என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண்கள் குறித்து அவதூறு பேசியதாக கூறி உதயநிதிக்கு எதிராக அதிமுகவினர் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் ஒன்று திரண்ட அதிமுகவினர் உதயநிதிக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதனிடையே சென்னை ராயப்பேட்டையில் திமுக சட்டத்துறை மாநாட்டில் பங்கேற்று பேசிய உதயநிதி பிரச்சாரத்திற்கு போகும் இடமெல்லாம் பல்வேறு பொய்யான அவதூறு வழக்குகளை தான் எதிர்கொண்டு வருவதாக கூறினார். மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாது. நான் யாரையுமே, அதுவும் குறிப்பாக பெண்களை எந்த இடத்துலையும் தரக்குறைவா நான் பேசவே இல்லை. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாது. யார் மனசாவது புண்பட்டிருந்தா என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உள்ளபடியே வேணும் என்று அப்படி தவறாக பேசவில்லை. அப்படி கலைஞர் அவர்கள் அப்படி வளர்க்கவில்லை.
என்னுடைய தந்தையார் தலைவர் அவர்கள் என்னை அப்படி வளர்க்கவில்லை. திமுக எப்போதுமே பெண்களுக்கு எதிரான கட்சி என்பதை உதயநிதி ஸ்டாலின் தம்முடைய பேச்சால் நிரூபித்து வருவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடையில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அந்த கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சி.டி. ரவி, மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளரிடம் பேசிய அண்ணாமலை, ஸ்டாலினும் உதயநிதியும் தவறான கருத்துக்களை கூறுவதையே வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். திமுக என்பது எப்போதுமே பெண்களுக்கு எதிரான கட்சி நமக்கு தெரியும். அதை தொடர்ச்சியாக உதயநிதி அவர்கள் பேசும்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த முறை பெண்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கும் போது உதயநிதி அவர்களுக்கு புரியும், கை தட்டுவதற்காக பேசும் பேச்சுக்கள் ஓட்டு வாங்காது என்று. அவர் கை தட்டுறதுக்காக பேசுறாரு, நிச்சயமாக அது ஓட்டுகளாக மாறாது. கிருஷ்ணகிரி அருகே எருதுவிடும் விழாவில் வீட்டின் முன்பிருந்த மேற்கூரை சரிந்து விழுந்து 2 பேர் பலியான சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். நேரலகிரி கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. அப்போது புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட வீட்டின் முன்பக்க சிமெண்ட் கூரை மீது ஏறி நின்று 50க்கும் மேற்பட்டோர் வேடிக்கை பார்த்துள்ளனர். பாரம் தாங்காமல் அது திடீரென சரிந்து கீழே நின்றிருந்தவர்கள் மீது விழுந்தது. இந்த விபத்தில் மேகாஸ்ரீ என்ற 8 வயது சிறுமியும் முனிபாலன் என்ற முதியவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விழா கமிட்டியை சேர்ந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலங்குடியில் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகளை முன்பதிவு செய்ய அதன் உரிமையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வன்னியின் விடுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இதற்கான வாடிவாசல், பார்வையாளர் தடுப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக 500 முதல் 600 காளைகள் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் தங்களது காளைகளை பதிவு செய்து டோக்கன் பெற்று சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்காலிக தரைப்பாலம் உடைந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளி, நந்தனம் ஓடை பகுதிகளில் இருந்து வரும் மழை நீரால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஊத்துக்கோட்டையில் ஆரணி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலம் மூழ்கியது. ஊத்துக்கோட்டைக்கு வரும் பேருந்து மற்றும் கனரக வாகன போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் கிராம மக்கள் ஏணிகளை நடைபாதையாக அமைத்து முறையான பாதுகாப்பின்றி ஆபத்தான வகையில் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். ஆந்திர மாநிலம் விஜயநகரில் சிக்னலில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது தனியார் பேருந்து ஏறி இறங்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காரில் 2 அரசு பொறியாளர்கள் இருந்த நிலையில் அந்த பகுதி வழியாக வேகமாக வந்த தனியார் பேருந்து நின்று கொண்டிருந்த காரின் மீது மோதி ஏறி இறங்கியது. இந்த விபத்தில் கார் முழுவதுமாக நசுங்கிய நிலையில் காரில் இருந்த 2 பொறியாளர்களும் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான மாநில அளவிலான கபடி போட்டியில் வேலூர் அணி கோப்பையை தட்டிச் சென்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாநில அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி SMP ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏற்பாட்டில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 23 அணிகள் பங்கேற்ற இப்போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் சேலம் மற்றும் வேலூர் அணிகள் மோதின. இந்த பரபரப்பான ஆட்டத்தில் வேலூர் அணி 10 புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் வரலாறு காணாத அளவிற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் சாலைகளில் திரண்ட இளைஞர் குழுவினர் சண்டையிட்டுக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் நகர பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு பனிப்பொழிவு நிலவி வருகிறது. 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மேட்ரிட் நகரத்தில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் நகரின் சாலைகள் அனைத்தும் பனிப்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கின்றன. விமான நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பனியை அகற்றும் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நகரின் மையப்பகுதியில் திரண்ட 2 இளைஞர் குழுவினர் சாலைகளில் கிடந்த பனிகளை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசுவது போல் வீசி எறிந்து சண்டையிட்டுக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தினர். இந்தோனேஷியாவில் கடலில் விழுந்து விபத்திற்குள்ளான விமானத்தின் 2 கருப்பு பெட்டிகள் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். தலைநகர் ஜகர்தாவில் இருந்து பாண்டியாக் நகருக்கு 62 பயணிகளோடு சென்ற போயிங் 737-500 ரக விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்தில் சிக்கியது. அதன் பிறகு ஜாவா கடற்பகுதியில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் மற்றும் மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்நிலையில் விமானத்தின் 2 கருப்பு பெட்டிகளும் இருக்குமிடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பு பெட்டி மீட்கப்படும் பட்சத்தில் அதில் பதிவான விமானிகளின் உரையாடல்கள் ஆய்வு செய்யப்பட்டு விபத்திற்கான காரணம் தெரியவரும் என்று கூறப்படுகிறது.
நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தை தூண்டிவிட்டதற்காக அதிபர் டிரம்பை பதவியிலிருந்து நீக்க தீர்மானம் கொண்டுவரப்படும் என பிரதிநிதிகள் சபைத் தலைவர் நான்சி பெலோசி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கேபிட்டல் கட்டடம் தாக்கப்பட்டதற்கு பொறுப்பேற்று 25வது சட்ட விதியை பயன்படுத்தி டிரம்பை பதவியிலிருந்து நீக்க தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என துணை அதிபர் மைக் பென்ஸுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வன்முறையை தூண்டிவிட்டதற்காக டிரம்ப் மீது பிரதிநிதிகள் சபையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும் எனவும் பெலோசி தெரிவித்தார். அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக பதவிக்காலத்தில் அதிபர் ஒருவர் 2வது முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ள உள்ளது இதுவே முதல் முறையாகும். பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க பிரிஸ்பெயின் நகருக்கு செல்ல இந்திய கிரிக்கெட் வாரியம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. அந்நகரில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் சக வீரர்களை சந்திக்க தடை உள்ளிட்ட கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு நாட்டு கிரிக்கெட் வாரியம் நடத்திய பேச்சுவார்த்தையில் சக வீரர்கள் ஓட்டல்களில் சந்தித்துக் கொள்ளலாம் என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் பிரிஸ்பெயின் மைதானத்தில் 50% மட்டுமே ரசிகர்களை அனுமதிக்கவும், ரசிகர்கள் அனைவருக்கும் மாஸ்க் கட்டாயம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய உங்கள் தொகுதி அறிந்ததும் அறியாததும் தொகுப்பில் நாம் பார்க்க போவது வேலூர் தொகுதி. கோட்டை மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்புகளும் இந்த தொகுதிக்கு உண்டு. இந்தியாவை அடக்கி ஆண்ட வெள்ளையர்களுக்கு எதிராக முதல் புரட்சி வெடித்த இடம் வேலூர் கோட்டை. ஆங்கிலேய படைகளின் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக 1806ஆம் ஆண்டில் இந்திய வீரர்கள் கிளர்த்தெழுந்து 100க்கு மேற்பட்ட ஆங்கிலேயர்களை கொன்று குவித்தனர். 136 ஏக்கர் பரப்பளவில் 3 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கோட்டை விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாய் விளங்கிய பொம்மு நாயக்கரால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோட்டைக்குள் ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் மசூதியும் தேவாலயமும் இருக்கின்றன. தமிழகத்தின் மிகப்பெரிய சிறைச்சாலையான 153 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வேலூர் மத்திய சிறைச்சாலையை 1867ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கட்டினார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றான வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 1900ஆவது ஆண்டு ஐடாஸ் கெட்டர் அம்மையாரால் 40 படுக்கைகளுடன் தொடங்கப்பட்டு இன்று தினமும் சுமார் 3000 நோயாளிகள் சிகிச்சை பெறும் அளவுக்கு ஆலமரமாய் நிற்கிறது. வேலூர் நகரத்தில் மட்டும் செயல்படும் 400க்கு மேற்பட்ட தங்கும் விடுதிகளில் பெரும்பாலானவை வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் நோயாளிகளையே நம்பியிருக்கின்றன. காமன்வெல்த் போட்டியில் 2 முறை தங்கப்பதக்கம் வென்ற பழுதூக்கும் வீரர் சதீஷ்குமார் வேலூர் சத்துவாச்சாரியைச் சேர்ந்தவர். பாலாறு பாயும் வேலூர் தொகுதியில் 50 ஏக்கர் அளவுக்கு விளைநிலங்கள் உள்ள நிலையில் நெல், கடலை, கரும்பு உள்ளிட்டவை விளைகின்றன. 20,000த்திற்கு மேற்பட்டோர் பீடி சுற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் கோட்டை எப்போதுமே திமுகவின் கோட்டையாகவே இருந்து வந்திருக்கிறது. அந்த கட்சி இங்கே 7 முறை வெற்றிக் கொடியை பறக்கவிட்டுள்ளது. அதற்கடுத்தபடியாக காங்கிரஸ் 4 முறை வென்ற தொகுதி இது. கடந்த 2016ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் திமுகவின் கார்த்திகேயன் 88,264 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ஆருண் ரஷீத் 62,054 வாக்குகள் பெற்று தோற்றார். வேலூர் நகரின் பிரதான பிரச்சனையே போக்குவரத்து நெரிசல்தான். போதிய அளவு மேம்பாலங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை கண்டுகொள்ளப்படாமலேயே உள்ளன. மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டம் வந்தாலும் குடிநீர் பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடில்லை. முடிக்கப்படாத பாதாள சாக்கடை திட்டம், மெதுவாக நடக்கும் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலைய பணி என பிரச்சனைகளின் பட்டியல் பெரிதாகவே இருக்கிறது. ஆனாலும் தேர்தல் திருவிழாவை கொண்டாடி தீர்க்க இந்த தொகுதி வாக்காளர்கள் தயாராகிவிட்டனர். 27 ஆண்டுகளுக்கு பின் வென்ற தொகுதியை திமுக தக்க வைக்குமா என்ற கேள்விக்கு விடை தெரிய ஆள்காட்டி விரலில் மை வைக்கும் நாள் வரை காத்திருப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வம். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
30:30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. எட்டத்திற்கும் என்று தொடர்கிறது. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஆகிய பகுதிகளில் இன்று ஒரே நாளில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கான பதிவு நடைபெறுகிறது. அவனியாபுரத்தில் பதிவுக்காக காளை உரிமையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இதுகுறித்த தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். நம்மளிடம் பேசலாம். கருணாகரன், இந்த முன்பதிவு எவ்வளவு நேரம் நடக்க இருக்கிறது? இந்த முன்பதிவுக்கான நடைமுறைகள் என்ன? விவரம் கார்த்திகா, அதாவது வருகிற 14ஆம் தேதி தை திருநாளின் தை மாதத்தின் முதல் நாளில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டிற்காக இன்று காளை உரிமையாளர்களுக்கான பதிவு நடைபெறுகிறது. அதற்காக அந்த காளையின் உரிமையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்துள்ளனர். நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் இதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த காளை அதாவது இன்று அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த காளைகளுக்கான பதிவு இன்று நடைபெறுகிறது. ஒரே நாளில் இந்த கொரோனா தொற்றை தொடர்ந்து ஒரே நாளில் இந்த பதிவு நடைபெறுகிறது. எனவே காளைகளின் பங்கேற்கும் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் இது நடைபெறுகிறது என்று கூறினாலும் இருந்தாலும் ஒவ்வொரு பகுதியிலும் 1000க்கும் மேற்பட்ட காளை உரிமையாளர்கள் ஆர்வமுடன் தங்கள் காளைகளை பதிவு செய்ய காத்திருக்கின்றனர். இந்த காளைகளை பதிவு செய்வதற்காக இவர்கள் இதற்கு முன்னதாக அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் அந்த காளையை காட்டி உரிய சான்றிதழ் பெற்று வர வேண்டும். தற்பொழுது இந்த காளை உரிமையாளர்கள் அவர்களுடைய ஆதார் கார்டு மற்றும் உரிய புகைப்படங்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் அந்த காளைகளுக்கான அந்த மருத்துவர் வழங்கிய சான்றிதழ் மற்றும் காளை உரிமையாளர் ஆகியோரை கொண்டு அங்கு பதிவு நடைபெறும். பதிவு நடைபெற்றவுடன் அந்த காளை உரிமையாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனை நடைபெறும். எனவே இதில் கொரோனா பரிசோதனையில் தகுதி பெற்ற காளை உரிமையாளர்களுக்கும் அந்த பதிவு பெற்ற காளைக்கும் அந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படும். அதாவது இன்று ஒரே நாளில் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு அந்த காளைகளுக்கான பதிவு நடைபெறுகிறது. இந்த காளைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அதாவது 3 வயது முதல் 10 வயது வரை உள்ள காளைகள் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படும். மேலும் திமில் உள்ள காளைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். கலப்பின காளைகளுக்கு அனுமதி வழங்கப்படாது. அதே போன்று இந்த கால்நடைகள் பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதற்காக அதிகாலையில் இருந்து இப்பகுதியைச் சேர்ந்த பக்கத்து மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான காளை உரிமையாளர்கள் குவிந்துள்ளனர். லேசான சாரல் மழையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான இந்த காளை உரிமையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை நாம் காணலாம். மேலும் இன்றே அதாவது இந்த காளை உரிமையாளர்கள் இந்த காளைகளுக்கான பதிவு தொடர்ந்த உடனே அந்த காளை உரிமையாளருக்கான கொரோனா பரிசோதனை இன்றே நடைபெற உள்ளது. எனவே இதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் மற்றும் கால்நடைத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் செய்து வருகின்றனர். ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு நாளா வந்திருக்கீங்க? மதுரை ஜெயந்திபுரத்துல இருந்து வரோம். நாங்கள் இப்போ வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கோம். டோக்கன் கொடுக்கறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது வாங்குறதுக்கு. நாங்கள் செவலைன்னு ஒரு காலை வளர்க்குறோம். அதுக்கு நீச்சல், மண்ணு குத்துற பயிர்களுக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பதிவுக்காண்டி நாங்கள் நேற்று நைட்லேருந்து காத்திருக்கோம். இதை மட்டும் கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் டோக்கன் தர மாதிரி ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது அதிகாலையில் இருந்தே நாம் காலை பதிவுக்காக காத்திருக்கிறோம் என்று கூறுகின்றனர். எனவே இப்ப நீங்க எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? என்ன காலை வளர்க்குறீங்க? அதாவது 3 மணிலேருந்து இருக்காங்க சார் எல்லாரும். என்ன காலை வளர்க்குறீங்க? ஜல்லிக்கட்டு காலை, ஒயிட்டு, வீட்டு மாடு. எத்தனை போட்டியில் பங்கேற்று? இதுதான் ஃபர்ஸ்ட். ஏற்கனவே முன்னாடி இருந்து 3 மாடு இருந்துச்சு. இது 3வது மாடு. நம்மளுக்கு என்னென்ன பயிற்சி வழங்கியிருக்கீங்க? நீச்சல் பயிற்சி மற்றும் மண்ணு குத்து வர்றது, அந்த மாதிரி பயிற்சி, நடை பயிற்சி. எதுக்காக இந்த மாதிரி போட்டியில் பங்கேற்கணும்னு ஆசைப்படுறீங்க? அது பாரம்பரியமாக வளர்த்து வர்றோம். அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மேலும் ஒரு நம்மிடம் உள்ள சார், நாங்கள் கேரளா மாடு வளர்க்குறோம் சார். கேரளா மாடு 5 மாடு வளர்க்குறோம். இதை 4 வாடி நல்லா வந்துருச்சு. இப்போ நாங்கள் வளர்க்க தேனி மலை மாடு வளர்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த போகக்கணக்கு இதுக்கு சரியான முறை இதெல்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். நைட்டு இருந்து மலைக்குள்ளே தங்க விட்டாங்க.
இப்போ சுத்தப்படுத்தா இருக்காங்க, சாப்பாடு எதுவும் கிடையாது, சுத்தப்படுத்த எதுவும் கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். கொஞ்சம் எல்லாம் பார்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது வந்து தாங்கள் மாடுகளை வளர்க்க ஆவலாக இருந்து வந்திருக்கிறோம். உரிய சான்றிதழை பெற்று வந்துள்ளது நம்ம காளை உரிமையாளர் காட்டுக்கொண்டிருக்கிறார். அது கால்நடை மருத்துவமனையில் அந்த காளை உரிமையாளர் தான் பெற்ற சான்றை கூறுகிறார். நீங்க என்ன காளை வளர்க்குறீங்க? எவ்வளவு நாள் வளர்க்குறீங்க? கரிசல் காளை வளர்க்கணும். எவ்வளவு நாள் வளர்க்குறீங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா இருக்கணும். எத்தனை போட்டியில் பங்கேற்று? 48 இதில் 48 இதில். அதாவது வந்து பல்விதமான நாட்டு மாடுகளை வந்து காப்பதற்காக நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டில் அந்த காளை உரிமையாளர்கள் தங்களுடைய அந்த பாரம்பரியத்தை காக்கும் வகையில் பல சோதனைகளையும் கடந்து இந்த காளை வளர்ப்பு முறைகளை அந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். மேலும் வந்து இனிமேலாவது இது போன்ற காளை வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைனில் பதிவு செய்த பிறகு அதற்கு பிறகு டோக்கன் அடிப்படையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு வர செய்தால் இந்த கூட்டம் குறைவாக இருக்கும் என்று அந்த காளை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கார்த்திகா, ஜல்லிக்கட்டில் பங்கேற்க உள்ள காளைகளை முன்பதிவு செய்வதற்காக அதன் உரிமையாளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புடையவர்களாய் காப்பாற்றும் வகையிலேயே திமுக மகளிர் அணி நடத்தும் போராட்டத்தை அதிமுக அரசு தடுக்க துடிப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த தடைகளையும் வழக்குகளையும் எதிர்கொள்ள திமுக தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன்படி சென்னை ராயபுரத்தில் வார்டு சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எத்தனை வழக்குகள் போட்டாலும் திமுகவை கட்டுப்படுத்த முடியாதென்றார். தங்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே வழக்குகள் போடப்படுவதாக கூறிய அவர் திமுகவினர் மீதான ஊழல் வழக்குகள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்றார். என்ன தடைப்பட்டாலும் அதை மீறி நடத்தக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதை நிரூபிச்சுட்டு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். என்ன வழக்கு வேணாலும் போடு, நம்ம பார்க்காத வழக்கா எத்தனையோ வழக்குகளை பார்த்துருக்கிறோம். ஆனா கொலை வழக்கு இல்லை, ஊழல் வழக்கு இது இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதே கிடையாது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை அதிமுக அரசு பாதுகாப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். சிபிஐயின் செயல் ஓரளவிற்கு திருப்தி அளிப்பதாக தெரிவித்தார். திமுக மகளிரணி சார்பில் பொள்ளாச்சியில் நடத்தப்படும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்திருக்கும் என ஸ்டாலின் கூறினார். கனிமொழி காலையில் எனக்கு டெலிபோன் பண்ணாங்க, அண்ணா இந்த மாதிரி எங்களை தடுத்து நிறுத்துறாங்க, என்ன பண்றது? தடுத்து நிறுத்தினா அந்த தடையை மீறி போங்க, கவலைப்படாதீங்க, இந்த பேடிகார்ட்லாம் வச்சுட்டாங்க, அது தூக்கி போட்டுட்டு போங்க, உடனே டிஜிபிட்ட பேசுங்க, சீஃப் செக்ரட்டரிட்ட பேசுங்க, இன்னைக்கு அலோவ் பண்ணீங்கன்னா இந்த போராட்டத்தை முறையா நாங்கள் அனுமதி கேட்டு நடத்துறோம். இது அனுமதிக்கலைன்னா நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க மகளிரை திரட்டி எல்லா இடங்களையும் நடக்கும். நானே அந்த போராட்டத்துக்கு போவேன். இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை கண்டித்து திமுக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக பொள்ளாச்சிக்கு சென்ற திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோரின் கார்கள் கோவை அருகே போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டன. அப்போது கனிமொழி உள்ளிட்ட திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திமுகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையின் தடுப்புகளை மீறி கனிமொழி உள்ளிட்டோர் பொள்ளாச்சிக்கு சென்றனர். பொள்ளாச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய கனிமொழி பொள்ளாச்சி விவகாரத்தில் கைதான அருளானந்தத்துடன் அமைச்சர் வேலுமணி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் இருக்கும் புகைப்படங்களை காட்டினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகளும் அவர்களை பாதுகாக்க துடிப்பவர்களும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் தண்டிக்கப்படுவார்கள் என கனிமொழி எச்சரிக்கை விடுத்தார். 3 நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட அருளானந்தம், பாபு, பால் 3 பேரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்ல, புகைப்படங்கள் கையில இருக்கு. உங்களுடைய அமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் விசாரிப்பதற்கு என்று ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனி நீதிமன்றத்தை உருவாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அவர் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுக அழுத்தம் கொடுத்து விசாரணையை தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக கனிமொழி சாடினார். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரை முந்திரிக்கொட்டை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ள நிலையில் ஸ்டாலினை பணங்கொட்டை என ஜெயக்குமார் கிண்டலாக பதிலடி அளித்துள்ளார். கூட்டம் நடக்கிற போது அவருக்கு மரியாதை, சட்டமன்றம் நடக்கும் போது அவருக்கு மரியாதை, அந்த மாதிரி போஸ்டர் போட்டு வச்சாங்க. அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள்.
அது மட்டும் இல்லை, அவர் வந்து எப்போதுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா முந்திரி கொட்டைன்னு வாங்க. ஏன் முந்திரி கொட்டைங்கிறான்னா எப்போதும் முந்தி வருவார். என்ன பிரச்சனை சம்பந்தமே இருக்காது. யாராவது ஒரு அமைச்சர் பதில் சொல்லணும்னா அவங்க அமைச்சருக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவரே சொல்லுவார். ஜாலில் போட்டுக்கிட்டு ஒரு விக்கி வச்சுட்டா மக்கள் ஏமாந்துருவாங்களா? இப்போ இவர் போய் என்ன முந்திரி கொட்டை சொல்கிறாரு. முந்திரி கொட்டை பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஏன்னா அது வந்து ஆரோக்கியமான விஷயம். அது வந்து இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழமும் யூஸ் ஆகும், அந்த கொட்டையும் யூஸ் ஆகும். ஆனால் பனங்கொட்டை எதுக்காக யூஸ் ஆகுமா? பனங்கொட்டை அவர் தலையை பாரு, பனங்கொட்டை தலை தான். இந்த பனங்கொட்டை வந்து அங்கே வந்து பேசுது. எப்படி இருக்கு பார்த்துங்க. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை சவுகார்பேட்டை யானைகவுனியில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை சவுகார்பேட்டையில் கடந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த கொலை சம்பவத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது ராஜஸ்தானைச் சேர்ந்த சந்திரதீப் சர்மா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 துப்பாக்கிகளில் ஒன்று தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சந்திரதீப் சர்மாவிடமிருந்து 50,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்டது என்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்திரதீப் சர்மா சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். சென்னையில் செல்போனை பழுது பார்க்கும்போது திடீரென வெடித்ததால் அப்பகுதியில் இருந்தவர்கள் பீதியடைந்தனர். போரூரில் முஜிபுர் ரஹ்மான் என்பவருக்கு சொந்தமாக செல்போன் விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் கடை உள்ளது. அங்கு வந்த வாடிக்கையாளர் ஆண்ட்ராய்டு செல்போன் பேட்டரியை தனியாக பிரித்து மேசை மீது வைத்தார். பின்னர் செல்போன் டிஸ்பிளேக்களை துடைக்க பயன்படும் சானிடைசரை அந்த பேட்டரி மேலே தெளித்தார். அப்போது திடீரென செல்போன் வெடித்ததால் அங்கிருந்தவர்கள் ஓடினர். இதில் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்ற போதும் திடீரென செல்போன் வெடித்ததால் அப்பகுதியில் இருந்தவர்கள் பீதியடைந்தனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளை உடனடியாக அப்புறப்படுத்த கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய அரசுடனான 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில் போராட்டக் களத்தில் உயிரிழக்கும் விவசாயிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் விவசாயிகளை அப்புறப்படுத்த கோரி டெல்லியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ரிஷப் சர்மா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதி S.A. பாப்டே தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதான 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி பணம் பறித்த விவகாரத்தில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதான 3வரும் கோவை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர். இந்நிலையில் கைதான அருளானந்தம் உட்பட 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. இதற்காக நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளனர். விசாரணையில் இந்த வழக்கில் மேலும் பலர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவது தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். புதிய கல்விக் கொள்கைக்கு கடந்த ஆண்டு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதனைத் தொடர்ந்து கொரோனா ஊரடங்கால் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் அதனை முழுமையாக செயல்படுத்துவதில் சிரமம் நிலவி வருகிறது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தலைமையில் இன்று நடைபெறும் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை தொடர்ந்து விரைவில் நாடு முழுவதும் சீரிய வேகத்தில் புதிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக கூட்டம் நடத்த முயன்றதால் ஹரியானா முதல்வர் பங்கேற்க இருந்த விழா மேடையை விவசாயிகள் சூறையாடினர். ஹரியானா மாநிலம் கர்னல் மாவட்டத்தில் கைம்லா என்ற கிராமத்தில் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக விவசாயிகள் மகா பஞ்சாயத்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் மனோகர் லால் கட்டார் பங்கேற்பதாக இருந்தது. இந்நிலையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தியபடி போலீசார் தடுப்புகளை உடைத்து கைம்லா கிராமத்திற்குள் புகுந்தனர். அங்கு முதல்வர் பங்கேற்று பேச இருந்த விழா மேடையை அடித்து நொறுக்கினர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டவர் போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகள் மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் சாகச சுற்றுலா திருவிழா தொடங்கியுள்ளது. கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு திரிபுரா மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த 5 நாட்கள் அகர்தலா சாகச சுற்றுலா திருவிழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி சுவாமி விவேகானந்தர் மைதானத்தில் தொடங்கிய விழாவை அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரணஜித் சிங்கா ராய் தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்டவர்கள் ஒற்றை கயிற்றின் மீது நடந்தும் ராட்சத பலூன்களில் பறந்தும் சாகசத்தில் ஈடுபட்டனர்.
தமிழக நகரங்களின் இன்றைய வெப்பநிலை நிலவரங்களை பார்க்கலாம். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூண் இடிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதே இடத்தில் புதிய நினைவு தூண் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருச்சி மண்டல தலைமைச் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, இலங்கையில் ஈழத்தமிழர்களுடைய சம உரிமைகளுக்காகவும் தனிநாடு கேட்டும் நடைபெற்ற நீண்ட நெடிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையே நடைபெற்ற அந்த போரானது, இறுதி யுத்தமானது கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பகுதியோடு முற்று பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதிலே இந்த இறுதிக்கட்ட போரில் மட்டுமே சற்றேறக்குறைய 2 லட்சம் இலங்கை தமிழர்கள், விடுதலை புலிகள், போராளிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் மிக கொடூரமான முறையிலே துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் இனப்படுகொலை நடைபெற்றுள்ளது. இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும், நீதி தர வேண்டும், இலங்கை அரசை தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக உலகம் முழுக்க இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கிற நிலையிலே இலங்கையின் வடக்கு பகுதியில் இருக்கிற யாழ் பல்கலைக்கழகத்தில் யாழ் மாணவர்களுடைய கூட்டமைப்புடைய சார்பிலே முள்ளிவாய்க்கால் அவலத்தை பதிவு செய்கின்ற வகையிலே முள்ளிவாய்க்கால் நினைவு தூண் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவு தூண் கடந்த 8ஆம் தேதி இரவு அந்த கனரக இயந்திரங்களை கொண்டும் மின் விளக்குகள் எல்லாம் அணைத்து விட்டு இரவோடு இரவாக இடித்து அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சர்க்குணராஜாவுடைய உத்தரவின் அடிப்படையிலே இது அகற்றப்பட்டதாயும் இதை கண்டித்து அங்கு மாணவர் அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினும் தொடர் எதிர்ப்பையும் கண்மைப்பையும் தெரிவிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளெல்லாம் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டம் நடத்துவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். உலக அளவிலே கடும் கண்டனத்தை பெற்ற இந்த நிகழ்வை தொடர்ந்து தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்களும் மீண்டும் அதே இடத்தில் அந்த நினைவு தூணை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். மாணவர்களும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார்கள். தொடர் அழுத்தங்கள், தொடர் எதிர்ப்புகள் ஒரு புறம் இருக்க, இடிக்கப்பட்ட அதே இடத்தில் நீங்கள் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இடிக்க உத்தரவிட்ட யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருடைய சர்க்குணராஜாவுடைய முன்னிலையிலே அவரே நினைவு தூணை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுகிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். மகேஸ்வரன், குறிப்பிட்ட யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சர்க்குணராஜா இந்த நினைவு தூண் இடிக்கப்பட்டதற்கு பிறகாக சொல்லும் போது பல்கலைக்கழகம் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அப்ப அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்க கேட்க முடியும், அரசு செய்வதைத்தான் அனுசரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. தற்போது மீண்டும் நினைவு தூண் அமைக்கப்படுகிற விவகாரத்துல இந்த நீங்க சொன்ன மாதிரி அடிக்கல் நாட்டு விழாவில் அவரே முன்னின்று இந்த அடிக்கல் நாட்டும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இந்த சர்க்குணராஜா என்பவர் இலங்கையினுடைய அதிபர் ராஜபக்சேவுக்கும் அவருடைய சகோதரர் கோத்தபய ராஜபக்சேவுடன் மிக நெருக்கமானவர் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களால் இந்த அண்மையிலே பதவி நியமனம் செய்யப்பட்ட, பணி நியமனம் செய்யப்பட்ட துணைவேந்தர் அவர்களுக்கு ஆதரவாகவும் சிங்கள அரசினுடைய விசுவாசமாகத்தான் இருப்பார் என்றும் தமிழ் அமைப்புகளை சேர்ந்த அரசியல் கட்சியினரும் மாணவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அவர் உத்தரவிட்டதன் பேர்தான் இரவோடு இரவாக மாணவர்கள் எல்லாம் இல்லாத பொழுதுதான் இது இடிக்கப்பட்டது. இதை கண்டித்து அப்பொழுது முதலே இரவோடு இரவாக இந்த நினைவுத்தூண் ஒரு பக்கம் இடிக்கப்பட்டாலும் அப்போது முதலே தொடர்ச்சியாக மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அங்கே நடத்த தொடங்கினார்கள். மாணவர்களோடு நடைபெற்ற அவர் பேச்சுவார்த்தையும் நான் அரசு சொல்வதுதான், அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதைதான் நான் செய்ய முடியும், அரசு சொல்வதுதான் செய்ய முடியும் என்று சொன்னார். ஆனால் தொடர்ச்சியாக உலகளாக இருக்கிற
புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடுடைய முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுடைய எதிர்ப்பு மற்றும் அழுத்தம் காரணமாகவும் மீண்டும் அதே இடத்திலே இடிக்க உத்தரவிட்ட துணைவேந்தரே மீண்டும் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டமும் அந்த நிகழ்விலும் அவர் பங்கேற்று அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. நன்றி மகேஸ்வரன், விரிவான விவரங்களுக்கு. வாட்ஸ்அப்பின் புதிய தனியுரிமை கொள்கை எதிரொலியால் சிக்னல் செயலியை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த செயலியின் சிறப்பம்சம் மற்றும் குரூப் மெசேஜ்களை பகிர்வதற்கான வழிமுறைகளை தற்போது பார்க்கலாம். பயனாளிகளின் தரவுகளை கையாள்வது குறித்து வாட்ஸ்அப் வெளியிட்ட நிபந்தனைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் டெஸ்லா நிறுவனர் எலன் மஸ்க், தனியுரிமை செயற்பாட்டாளர் எட்வர்ட் ஸ்னோடன் ஆகியோர் வாட்ஸ்அப்பிற்கு பதிலாக சிக்னல் செயலியை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து சிக்னல் செயலியை ஒரே நேரத்தில் தரவிறக்கம் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்ததால் அந்த செயலி பதிவு தற்காலிகமாக முடங்கியது. வாட்ஸ்அப் போல சிக்னல் செயலியும் மெசேஜிங் செயலியாக இருந்தாலும் சிக்னல் செயலியில் பரிமாற்றப்படும் மெசேஜ்கள் இரு முனையிலும் என்கிரிப்ட் செய்யப்படுவதால் மிகவும் பாதுகாப்பான செயலியாக உள்ளது. பயனாளிகளின் செல்போன் எண்ணை தவிர பிற எந்த முக்கிய தகவல்களையும் சேகரிப்பதில்லை. சிக்னல் செயலியை பயன்படுத்த விரும்புவோர் செயலியை தரவிறக்கம் செய்தபின் அதில் செல்போன் எண்ணை பதிவு செய்தால் போதும். அதன் பிறகு மெனுவில் இருக்கும் நியூ குரூப் என்ற பகுதியை கிளிக் செய்து குரூப்பில் சேர்க்க விரும்புவோரின் செல்போன் எண்களை இணைத்துக் கொள்ளலாம். மேலும் குரூப் செட்டிங்கில் சென்று ஷேர் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து பிறருக்கு பகிர்ந்து குரூப்பில் இணையும்படி அழைப்பு விடுக்கலாம். அத்துடன் குரூப் லிங்கை காப்பி செய்தும் பிற எண்ணுக்கு பகிர முடியும். வாட்ஸ்அப்பில் இருக்கும் மெசேஜ்களை சிக்னல் செயலிக்கு பரிமாற்ற முடியாது. திரையுலகின் சூப்பர் ஸ்டாராய் விளங்கிய ரஜினிகாந்த் அரசியல் களத்திலும் அழுத்தமாய் கொடுத்த வாய்ஸ் 1996 ஆண்டு தேர்தலில் திருப்புமுனையாக அமைந்தது. அது குறித்து தற்போது பார்க்கலாம். 1992 ஆண்டில் படப்பிடிப்பு முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ரஜினியை கத்தீட்ரல் சாலையில் காரை தடுத்து நிறுத்திய போலீசார் ஜெயலலிதா கடக்கும் வரை வாகனங்களை அனுமதிக்க முடியாது என்றதாகவும், கோபமுற்ற ரஜினி காரில் இருந்து இறங்கி வெளியே நின்றதால் கூட்டம் அதிகரித்ததால் போலீஸ்காரர் அவரை முதலில் அனுப்பி வைத்ததாகவும் பத்திரிகைகளில் தகவல்கள் வெளியாகின. அதற்கு ஆதாரமில்லை. எனினும் முதல்வருக்காக சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது, வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற படாடோபங்கள் ரஜினிக்கு எரிச்சலூட்டத்தான் செய்தன. ஜெயலலிதா தன் 5 ஆண்டு ஆட்சியின் அந்திம காலத்தில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார். அந்த காலகட்டத்தில் வெளியான மன்னன் உள்ளிட்ட ரஜினியின் திரைப்படங்களில் ஜெயலலிதாவை விமர்சித்து அரசியல் நெடி தூக்கலான வசனங்கள் இடம்பெற்றன. என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். வாடி. அதற்கெல்லாம் பிளாஷ் பாயிண்ட் என்பது போல நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அரசு சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய ரஜினி 1994 ஆண்டு திறக்கப்பட்ட ஜே திரைப்பட நகருக்கு சிவாஜியின் பெயரை சூட்டாததை ஜெயலலிதா எதிரிலேயே சுட்டிக்காட்டினார். அது அதிமுக வட்டாரத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது போதாதென பாட்ஷா திரைப்பட வெற்றி விழாவில் தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாகவும், அரசு தடுக்காவிட்டால் தமிழகம் சுடுகாடாகிவிடும் என்றும் பேசினார். ஏற்கனவே கடுப்பில் இருந்த ஜெயலலிதாவை இது மேலும் உஷ்ணமாக்கியது. அதன் விளைவாக படத்தின் தயாரிப்பாளரும் அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பனின் பதவி பறிக்கப்பட்டது. கட்சியிலிருந்து வெளியேறினார் ஆரம்பி. அப்போதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டே தீர வேண்டும் என தீர்மானித்தார் சூப்பர் ஸ்டார். ஏதாவது செய்ய கருதிய ரஜினி 1995 ஆண்டு இறுதியில் நரசிம்மராவை சந்தித்து மாற்று அணி அமைப்பது பற்றி பேசினார். ஆனால் அவரோ ரஜினி நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என எதிர்பார்த்தார். ரஜினி மசியாததால் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி என அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு காங்கிரஸில் இருந்து வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார் மூப்பனார். பின்னர் திமுக தமாக கூட்டணி உருவானது. அந்த கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்ட ரஜினி, ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என வெளியிட்ட அறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரஜினியின் இந்த வெளிப்படையான வாய்ஸை கேட்டு அதிமுகவினர் கொதித்தனர். ஆனால் ரஜினி ரசிகர்கள் மட்டுமின்றி நடுநிலை வாக்காளர்களிடையே இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரஜினியின் வாய்ஸை பற்றி பட்டி தொட்டி எங்கும் மக்கள் பேசினர். தேர்தலில் தமாக திமுக கூட்டணி பெரு வெற்றி பெற்றது.
தேர்தலுக்கு பிறகு பேட்டியளித்த மூப்பனார் வெற்றிக்கு ரஜினி முக்கிய காரணம் என வெளிப்படையாக அறிவித்தார். 2016ஆம் ஆண்டில் நடந்த ஒரு ஜெயலலிதா நினைவேந்த நிகழ்ச்சியில் பேசிய ரஜினி 1996ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா தோல்விக்கு தானும் ஒரு முக்கிய காரணம் என்றும் ஜெயலலிதாவும் தன் மீது மிகுந்த கோபத்துடன் இருந்ததாகவும் கூறினார். 1996ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றத்திற்கு ரஜினியின் அந்த வாய்ஸும் முக்கிய திருப்புமுனை என்பது நிதர்சனம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக எஸ். சசிதரன். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.